இப்போ ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஒயிட் கலரில் வந்து மேலே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், அப்படியே பாட்டம் கொண்டு போயிருங்க, டவுன் கொண்டு போயிருங்க. இப்போ அடியில் இருக்கும். இப்போ எல்லோ கலர் மேலே இருக்குது. இந்த செகண்ட் லேயரை நம்ம கலர் வந்து சேர்க்கணும். அதாவது ஆரஞ்சு சேர்க்கணும். இந்த இடத்துல பச்சை. அதே மாதிரி செகண்ட் லேயர் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே என்ன கலர் இருக்குன்னு பார்க்கணும். எல்லோ கலர் இருக்குது. எல்லோ கலர் இருக்கும்போது இந்த 4 எட்ஜ் பட்டனில் எந்த பட்டன் வந்து எல்லோ கலர் இல்லாத பட்டனாக சூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து எல்லோ இல்லை, சரிங்களா? இதில் இருக்குது, இதுலேயும் எல்லோ இருக்குது. அப்போ இந்த பட்டனும் இந்த பட்டன், இந்த 2 பட்டனில் ஏதாவது ஒரு பட்டன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பட்டன் சூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்த பட்டன் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், இங்கே என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே என்ன கலர் இருக்குது, பிங்க் இருக்குது. அப்போ சென்டரில் பிங்க் வர மாதிரி நம்ம இந்த கீழே இருக்க 2 லேயருமே ரொட்டேட் பண்ணணும், சரிங்களா? ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ பிங்க் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த பீஸு இந்த 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 ஹெச் பீஸ் வந்து எங்கே போகணுன்னா இங்கே வரணும், சரிங்களா? இந்த பிங்க்கு இங்கே வரணும், இந்த ப்ளூ வந்து இங்கே வரணும். நல்லா கவனிங்க, இந்த பிங்க்கு இங்கே வரணும், இந்த ப்ளூ வந்து இங்கே வரணும். அப்போ இந்த பீஸ் வந்து இங்கே வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ரைட் சைடில் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் வச்சுட்டு ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் டேஷ். அடுத்தது யூ ஆர் யூ ஆர், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பீஸ் வந்து இங்கே வந்துருச்சு. இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது அதே மாதிரி தான், எல்லோ கலர் இல்லாத பீஸாக நம்ம சூஸ் பண்ணணும். இந்த இதில் இந்த எட்ஜில் எல்லோ இருக்குது, இதில் இல்லை. அப்போ இங்கே பிங்க் இருக்குது. பிங்க் இருந்துச்சுன்னா பிங்க்கோட பிங்க்கை வந்து சேர்க்கணும். கீழே 2 லேயர் ரொட்டேட் பண்ணுங்கள், ஒரு லேயர் ரொட்டேட் பண்ணாதீங்க. ரொட்டேட் பண்ணிட்டீங்க. இப்போ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பிங்க் க்ரீன் இருக்குது. இந்த பீஸ் எங்கே போகணுன்னா, இந்த பீஸு இங்கே வரணும். இப்போ பாருங்கள், இங்கே பிங்க்கு இங்கே வரணும், இந்த க்ரீன் வந்து இங்கே வரணும். இப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி தான் இந்த ரைட் சைடில் இந்த பீஸை ரைட் சைடில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ரைட் சைடில் வச்சுட்டு போன தடவை இந்த பீஸு இங்கே வரணும். அப்போ என்ன பண்ணணும், இப்படி ரொட்டேட் பண்ணோம்ல, இப்போ இந்த பீஸு இங்கே வரணும். அப்போ என்ன பண்ணணும், ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணணும். அதாவது கிளாக் வைஸ், அதாவது என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். ஆர் யூ ஆர் யூ ஆர். அடுத்தது யூ டேஷ் ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் டேஷ். இப்போ பாருங்கள், இந்த பீஸ் இங்கே போச்சு, அடியில் எதுவும் கலையலை, சரிங்களா? அடியில் எதுவும் கலையாதுக்கு தான், கலையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மறுபடியும் எல்லோ கலர் இல்லாத பீஸை சூஸ் பண்ணோம். இதோ இருக்குது, எல்லோ வித் க்ரீன் இருக்குது. இப்போ இந்த பீஸ் எங்கே வரணும்னா, இந்த பீஸ் இங்கே வரணும். அப்போ ரைட் சைடில் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் வச்சுட்டு மறுபடியும் ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் டேஷ். அடுத்தது யூ ஆர் யூ ஆர், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பீஸு சேர்ந்துருச்சு, சரிங்களா? இந்த பீஸ் சேர்ந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் வரணும். இப்போ மேலே எதுன்னு பாருங்கள். இப்போ இதோ இருக்குது, இந்த கலர் ப்ளூ வித் ஆரஞ்சு இருக்குது. இப்போ 2 லேயர் ரொட்டேட் பண்ணுங்கள். ப்ளூ கூட ப்ளூவை சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் இந்த பீஸ் எங்கே போகணுன்னா இங்கே வரணும். அதே தான், சரிங்களா? ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் டேஷ் யூ ஆர் யூ ஆர், சரிங்களா? வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது ஸ்டெப் 3 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு.